இன்னைக்கு எபிசோட்ல ஜீவா யாரு என்னை பத்தி கேட்டாலும் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஜீவா அவ ஃப்ரெண்டு கிட்ட பார்லர் போகணும்னு பேசிட்டு இருந்ததை கேட்ட முத்து எனக்கு ஒரு பார்லர் தெரியும், அங்க போலாமான்னு கேக்குறான். அவளும் போலான்னு சொல்றா. ஜீவா பார்லருக்கு வந்த உடனே ரோஹிணி அவளை பார்த்துட்டு இவ தான் பணத்தை எடுத்துட்டு போன ஜீவான்னு நினைக்கிறா. அது அவதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மனோஜுக்கு கால் பண்ணி பார்லருக்கு வர சொல்றா. மீனா பூ கொடுக்க வந்த இடத்துல வண்டிலேயே சாவியை விட்டுட்டு போயிட்டா. பூ வாங்கின அம்மா கடையை 5 நிமிஷம் பார்த்துக்கோன்னு கேக்குறாங்க. மீனாவும் பாத்துக்கிறேன்னு சொல்றா. மனோஜ் பார்லர் வந்ததும் ஜீவா அவனை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அவனை பார்த்ததும் கிளம்பலான்னு பாக்குறா. உன்னதான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோம், நீயா வந்து மாட்டிக்கிட்ட, இனிமே நீ எங்கேயும் ஓட முடியாதுன்னு ரோஹிணி சொல்றா. மனோஜும் நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை நம்பி தானே நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு ஜீவாவோட கழுத்தை நெரிக்கிறான். ரோஹிணி பணத்தை எடுத்து வச்சுட்டு போன்னு சொன்னதால இதெல்லாம் கேட்க நீ யாருன்னு ஜீவா கேக்குறா. அதுக்கு மனோஜ் இவன் என் ஒய்ஃபு, கடவுள் எனக்கு அனுப்பிச்சு வச்ச தேவதை, உன்ன மாதிரி ஒரு பிசாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா நான் ரோஹிணி கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றான். ஜீவாவும் அதான் சந்தோஷமா இருக்கலன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. பணத்தை எடுத்து வச்சுட்டு எங்க வேணாலும் போன்னு ரோஹிணி சொல்றா. மனோஜும் அது என் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம், அதனால நான் இன்ன வரைக்கும் அவமானப்பட்டுட்டு இருக்கேன், மரியாதையா என் பணத்தை கொடுத்துருன்னு கேக்குறான். ஜீவா என் லைஃப கொஞ்ச நாள் உன் கூட வேஸ்ட் பண்ணிருக்கேன், அதுக்கு சரியா போச்சு, நீயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி தானே இந்த பணத்தை வாங்கினேன்னு சொல்றா. ரோஹிணி மனோஜ் கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றா. ஜீவா போலீஸ் எல்லாம் வேண்டாம், நான் நாளைக்கே கனடா போகணும்னு சொல்றா. மீனா கடையில இருந்து வெளியில வந்து வண்டியை காணோம்னு தேடிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்த பிச்சைக்காரனும் இது நோ பார்க்கிங், அதான் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். ஜீவா ரோஹிணி கிட்ட என்ன இப்படி மிரட்டி உட்கார வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்றா. அதுக்கு ரோஹிணியும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றா. போலீஸ் வந்த உடனே ரோஹிணியும் இவ தான் எங்க கிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு போன ஜீவா, நாங்க ஆல்ரெடி இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்றா. ஜீவாவும் போலீஸ் கிட்ட நான் ஒன்னும் ஏமாத்தல, நான் ஏமாத்தினேன்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேக்குறா. அதை விசாரிக்கதாமா நாங்க இருக்கோம்னு போலீஸும் சொல்றாரு. எனக்கு சோசியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி ஜீவா போலீஸையே மிரட்டுறா. கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்க தான் செய்வோம்னு போலீஸும் சொல்றாரு. ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்களா இல்லையான்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.